12 capacitors, each having a capacitance C, are connected to form a cube. Find the equivalent capacitance between diagonally opposite corners. Diagonally opposite corners வந்து இங்கே Pயும் இந்த Qயும் எடுத்திருக்கோம். இந்த 12 capacitors வந்து ஒவ்வொன்றும் capacitance வந்து வேல்யூ C. இது ஒரு கியூபை ஃபார்ம் பண்ணியிருக்குன்றாங்க. அந்த நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்கோம். If the P into Q into connected to the source வச்சுங்களேன், which has whatever is V. அப்போ உங்களுக்கு இந்த battery be connected between P and Q ங்கிறதால this requires symmetry about diagonal P and Q. Okay. Therefore, charge provided by battery say Q at P equally distributed into 3 paths. Okay, இது வந்து 1 2 3 the 3 parts equal distributed. So that is உங்களுக்கு Q by 3 Q by 3 Q by 3 each. Q by 3 Q by 3 Q by 3 each. Similarly, minus Q provided by negative terminal at Q வந்து equal distributed in 3 parts. அதனால இங்கே Q by 3 இங்கே Q by 3 இங்கே Q by 3 வந்துடும். ஓகேவா? At each junction this charge divided into 3 equal parts தெரியுது. ஸோ அது என்னன்னா உங்களுக்கு கியூபிதில் பிரிக்கும்போது Q by 6 வந்து வருது. இங்கே Q by 6 Q by 6 முடியுது அப்படியே காட்டுறோம். சரி, இப்போ வந்து ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்னா உங்களுக்கு என்னது CPQங்கிறது must be equal to Q by V. இப்போ choose closed loop P A B Q D E P. இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு நெட் பொட்டன்ஷியல் வந்து 0. அப்போ அதில் பார்க்கும்போது மைனஸ் Q by 3 by C ப்ளஸ் அடுத்தது இங்கே என்னது உங்களுக்கு மைனஸ் Q by 6 by C ப்ளஸ் ஆஃப் இங்கே மைனஸ் Q by 3 C ப்ளஸ் தி சோர்ஸ் V must be equal 0. இது க்ளோஸ் லூப் போகும்போது உங்களுக்கு என்னது நெட் EMF 0 அப்படிங்கிற இந்த ரூல் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா மைனஸ் Q by எல்சி எடுக்கும்போது என்னது ஒரு Q by C இங்கே எடுத்துக்கலாம். இங்கே இந்த பாட்டை வந்து இங்கே எல்சி எடுக்கும்போது என்ன வரும்னா 6 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்னது உங்களுக்கு 2 வரும். இங்கே ப்ளஸ் இங்கே வந்து என்னது 1 இங்கே வந்து 2 ப்ளஸ் V ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே மைனஸ் Q by C இன்ட்டு இங்கே மேலே என்னது நிமிடத்தில் 5 வருது, கீழே 6 வருது, ப்ளஸ் V ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதலாம்? மைனஸ் 5Q by 6C plus V equal to 0 or Q 5Q by 6C equal to V. இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா அதோட பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு Q by Vன்னு எடுத்துக்கிட்டோன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6C by 5 வரும். Q by V தான் என்னது உங்களுக்கு நம்ம CPQ எடுத்துருக்கோம். ஸோ CPQ equal to 6C by 5. So this is the final answer. Thanks for watching. Keep watching, subscribe and share.